ரமலானுடைய மாதத்தில் தொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத கியாமுல் லைல். இந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல ஏற்படுத்தப்பட்ட இந்த மாற்றம் வந்து நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மா சொல்லலும் ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கலன்னு சொல்லலாம். தவிர மேல தொழுதீங்க உங்களை விட வடிகட்ட கொள்கையுடையவர் யாரும் கிடையாது. மாதிரி மக்கள் ரசூலுல்லாஹ் 11 ரக்காத் தொழுதாங்கன்னு முஸ்லிம்ல வருது. நஃபிலா நீ தொழுதால் கூலி தொழவில்லை என்றால் இருந்து மதீனாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் அல்லாத காலத்துல 11 மேல என்ன செய்யல தொழுதேன்னு வருது. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் உறுதியா தவிர மேல தொழுதீங்க உங்களை விட வடிகட்ட கொள்கையுடையவர் யாரும் கிடையாது. والعود دندن لي والطبل طب طب طبني طب 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 طبني. And out somehow looking to put the Undertaker away. Oh! Undertaker sets up. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க? அருமையா சிறப்பா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. செழிப்பா இருக்கீங்க போல இருக்கே. அல்லாஹ்வுடைய கிருபை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கலாம் ஏதோ. அப்புறம் ரமலான் வேற போயிட்டு இருக்கு. இப்ப ரமலான் வேற தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஆமா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா நோம்பலாம் வச்சு போயிட்டு இருக்கு. ஆமா. எங்க தொழுவைக்குலாம் போறீங்களா? தராவிலாம் போறது ப்ரோ அதெல்லாம். அதான் சரி வருஷம் ஆனா அந்த தராவிக்குன்னு ஒரு கருத்து வேறுபாடுகள் நிறைய வருது. தராவில என்ன ஒரு கான்ட்ரோவர்சி? தராவில என்ன கான்ட்ரோவர்சியா? வருஷம் எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு இதுல. அப்படியா? ஆமா இது வந்து ஒரு பல வருஷமா போயிட்டு இருக்கிற ஒரு கான்ட்ரோவர்சி. என்னன்னு கேட்டுட்டீங்க. சரி தராவில எத்தனை ரக்காத்து சொல்லுங்க? 8 தானே ப்ரோ? 8 ஆமா 8 இல்ல ப்ரோ 20 இல்ல ப்ரோ 8 தானே ப்ரோ. காலங்காலமா தொழுதுட்டு இருக்கோம் நம்ம. காலங்காலமா 20 தானே தொழுகிறோம். இதுக்குதான் சொன்னேன் தராவியை பத்தி பேசணும் அப்படின்ட்டு. வாங்க பேசுவோம். அப்படி தராவி தொழுகை 8 ரக்காயத்து தான் அப்படின்னு எதனால சொல்றாங்கன்னு கேட்டா இந்த ஹதீஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட வந்து ஒரு சில சஹாபாக்கள் கேட்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரவு தொழுகை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் மொத்தமாக 11 ரக்காயத் அதாவது 8 ரக்காயத் இரவு தொழுகையும் 3 ரக்காயத் வித்ராஜிப் தொழுகையும் மொத்தமாக 11 ரக்காயத்துகள் 4 ரக்காயத்தாக தொழுதார்கள் அப்படின்னு என்ன பண்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நீளமாகவும் ரொம்ப விசாலமாகவும் பெரிய பெரிய சூறாக்களை கொண்டு இந்த தொழுக வச்சாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது. முதல்ல அவங்க வந்து இந்த ஹதீஸை தான் முதல்ல வைப்பாங்க. 8 ரக்காத் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஹதீஸை தான் முதல்ல வைப்பாங்க. ரெண்டாவது அவங்க வைக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா இந்த தராவிக் அப்படிங்கிற ஒரு தொழுகை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல உருவாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது தராவிக் அப்படிங்கிற ஒரு தொழுகையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட சொல்றாங்க. இப்ப வந்து இந்த 8 ரக்காத்துக்கு இவங்க இவ்வளவு ஆதாரங்கள் வைக்கிறாங்களே இந்த ஆதாரங்கள் எல்லாம் சரியான ஆதாரங்கள் தானா, சரியான ஹதீஸ் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எதனால இந்த ஹதீஸ் எதுவுமே சூட் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹதீஸை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹோட இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு மொத்தமா 8 ரக்காயத்து என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 ரக்காத் தொழுதாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது என்ன பண்றாங்க நீட்டி நிதானமா அந்த தொழுகையை நீட்டி தொழுதாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தராவின்றது எப்படின்னா 2 ரக்காயத்தா மொத்தமா 20 ரக்காயத்தை தொழுவக்கூடிய கான்செப்ட். சோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹதீஸ் நம்ம எடுத்து பார்த்தாலும் அந்த ஹதீஸ் தெளிவா சொல்லியிருப்பாங்க ரமலான் மற்றும் ரமலான் அல்லாத நாட்கள். ஆனா தராவின்றது ரமலான்ல மட்டும் தொழுவக்கூடிய தொழுகை. சோ இதுல நமக்கு என்ன தெரிய வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 8 ரக்காயத்து இருக்கு தெரியுமா அந்த தொழுகை வந்து மேபி கியாமுல் லைலா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தஹஜ்ஜுத் தொழுகையா இருக்கலாம். அதை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்ணிருக்கலாம் அது வந்து சஹாபாக்கிட்ட சொல்லிருக்கலாம். சோ அது வந்து தராவி தொழுகைன்றது கிடையாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல தராவி ஜமாத்தா தொழுவப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைப்பாங்க. ஆதாரமா கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தராவி தொழுகை ஜமாத்தா நடந்திருக்கு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க பள்ளிவாசல்ல போய் தொழுவக்கூடியவங்களா இருந்தாங்க தராவி தொழுகையில. ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சில சஹாபாக்கள் நின்று தொழுது இருக்காங்க. அடுத்த நாள் ஃபஜ்ர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடத்தலோட சஹாபாக்கள்லாம் பார்த்துப்பாங்க இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது அடுத்தடுத்த சஹாபாக்கள் கிட்ட பேசி 2வது நாள் கூட்டங்கள் அதிகமாச்சு.
3வது நாள் பள்ளியில நிக்க முடியாத அளவுக்கு கூட்டங்கள் அதிகமா இருந்துச்சு. 4வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்க வரல. அடுத்த நாள் ஃபஜருக்கு தான் வந்தாங்க. எதனால ரசூலுல்லாஹ் நீங்க தொழுக வைக்க வரல அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, நான் தொழுக வைக்க வந்து அதை கண்டினியூஸா தொழுக வச்சு அதில் அல்லாஹ் தஆலா வந்து உங்களுக்கு கடமையாக்கிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் நான் தொழுக வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, அவங்க வந்து இந்த தராவி அப்படிங்கிற தொழுகை இனிமேல் நீங்க தொழுகாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லல. என்ன எதுக்காக அவங்க பயந்துருப்பாங்கன்னா, நிறைய விஷயங்கள், அதாவது மிஸ்வாக்கு விஷயத்துல கூட இதை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஒரு சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, அதை அவங்க கண்டினியூஸா செய்யணும், எப்படின்னா ரசூலுல்லாஹ் பார்த்து நானும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து நமக்கு ஃபர்லாக்கப்பட்டுரும் அப்படிங்கிற பயத்துல ஒரு சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காங்க. டெம்பரரியா தடுத்திருக்காங்க. அதை செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க எப்படின்னா வந்து அது கடமையாக்கப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல அதை கொஞ்சம் விட்டுருங்க, டெம்பரரியா இதை வந்து அவங்க எந்த விஷயத்தையும் யார்ட்டையும் சொல்லாம செய்யாம அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருந்திருப்பாங்க. அப்படி இந்த ஹதீஸோடைய அடிப்படையில பார்த்தா, இந்த ஹதீஸ் புகாரில தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸோட அடிப்படையில பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தராவீஹ் அப்படிங்கிற ஒரு தொழுகை நடந்திருக்கு. ஆனா வந்து கடமையாக்கப்பட்டுரும் அப்படிங்கிற காரணத்துக்காக அதை ரசூலுல்லாஹ் தொழுகாம விட்டுருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் அவங்க இன்னொரு பாயிண்ட் என்ன வைப்பாங்கன்னா, இது வந்து உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல கொண்டு வரப்பட்டது தராவீஹ் அப்படிங்கிற ஒரு வக்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க. இது வந்து உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல உருவாக்கப்பட்டது கிடையாது, இது ரசூலுல்லாஹ் தொழுதது தான். உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் காரி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபியோட உமர் ரலியல்லாஹ் பள்ளிக்கு போவாங்க. இது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். பள்ளிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் தனித்தனியாக தொழுதுட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் 5 பேராக சேர்ந்து ஜமாத்தா தொழுதுட்டு இருந்தாங்க, ஒரு சில பேர் தனித்தனியாக தொழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி பார்த்துட்டு இப்படி தனித்தனியாக தொழுகிறாங்களே, எதுக்காக இவங்க எல்லாருமே ஒரே இமாமு கீழே நின்று தொழுக வச்சா எப்படி இருக்கும், நல்லா தானே இருக்கும், அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில என்ன பண்ணாங்க, நின்று தொழுக வைங்க, பின்னாடி எல்லாம் நின்று அந்த தராவீங்கிற தொழுகையை தொழுவுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களும் 2 ரக்காயத்தை அதை தொழுக வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் விட்ட ஒரு விஷயம் மீண்டும் எடுத்து செய்யப்பட ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ வந்து உமர் ரலியல்லாஹு செய்யறாங்களே, ரசூலுல்லாஹ் தான் தொழுக வைக்கலையே, அப்புறம் உமர் ரலியல்லாஹு செய்யும் போது அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல தான் நமக்கு 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு நபி, உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா அது வந்து அல்லாஹ் கடமையாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதனால அது வந்து ஃபரல் ஆகிடும். ஆமா, அப்படி ஃபரல் ஆகிடுச்சு அப்படின்னா என்னால நம்ம 8 ரக்காயத்தோ இல்ல 20 ரக்காயத்தோ முடிஞ்சோ, இல்ல நடுவுல ஒரு சிலர் 12, 15 எல்லாம் போவாங்க, அந்த மாதிரி வெளில நம்ம சுத்த முடியாது. ஃபர்ல் ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி இப்போ டெய்லி 5 வக்து தொழுகிறோமோ அதே மாதிரி 20 ரக்காயத்தை நம்ம கன்ஃபார்ம் தொழுதுதான் ஆகணும். இது வந்து சிரமமாயிடும் அப்படிங்கிறதுனால தான் ரசூலுல்லாஹ் வேணாம், ஜமாத்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே வந்து உமர் ரலியல்லாஹு செஞ்சிருக்காங்கும் போது அது நமக்கு கடமையாக்கப்பட வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு நபி கிடையாது. சரி வந்து அப்படி ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு சில பைஹக்கியில பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரு சில ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, எனக்கு அடுத்து அபூபக்கரையும் உமரையும் நீங்க பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உமர் ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு விஷயத்த செய்யல, ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு விஷயத்த மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்னா சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர இது வந்து உமர் ரலியல்லாஹு உருவாக்குனது கிடையாது. இது வரைக்குமே நம்ம பார்த்துருக்கோம் தராவியுடைய டெஃபினேஷனா இருக்கட்டும், தராவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்களா, அது எப்படி கொண்டு வரப்பட்டுச்சு நம்ம தெளிவா பார்த்தோம். சரி ப்ரோ, தராவின்றது எத்தனை ரக்காயத்து மொத்தமா 8 ரக்காயத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, தராவின்றது 20 ரக்காயத்தான் இன்னை வரைக்கும் என்ன பண்றாங்க, தொழுதுட்டு இருக்காங்க எல்லா இதுலயும். ஸோ அதுக்கான ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் இப்னு அபி ஷைபா அப்படின்ற ஒரு கிதாபுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இரவு நேரத்துல தராவின்ற தொழுகை என்ன பண்ணியிருக்காங்க, 20 ரக்காயத்தும் பிளஸ் வித்ருவாஜிபும் என்ன பண்ணியிருக்காங்க, தொழுதுருக்காங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, அது மூலமா இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தின்றி, அதாவது ஜமாத் அல்லாம 20 ரக்காயத்துகளும் பிளஸ் வித்ருவாஜிபும் தொழுதுருக்காங்க அப்படின்ற ஹதீஸ் சொல்லப்படுது. இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா பைஹக்கி அப்படின்ற ஒரு கிதாபுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ்.
அதே மாதிரி பைஹக்கில இன்னொரு ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல கூட அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல குர்ஆன் ஓத தெரிஞ்ச ஒரு சில ஹாஃபில்கள் சஹாபிகளை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தொழுக வைக்க சொல்லுவாங்க. எப்படின்னா ரமலானோட இரவுல 20 ரக்காத்துகளை தொழுக வைங்க அப்படிங்கிற மாதிரி அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்களா. அதே மாதிரி ஹாஃபில்கள் இருப்பாங்களா, சஹாபிகள் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க வந்து மாறி மாறியோ இல்லை ஒரே ஆளோ என்ன பண்ணுவாங்கன்னா 20 ரக்காத்துகளை தொழுக வச்சு முடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அலி ரலியல்லாஹு முன்னாடி போய் 3 ரக்காத்துகள் வித்ருவாஜிபை வச்சு அந்த தொழுகையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹதீஸும் பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்த இந்த 3 ஹதீஸுமே ரமலான்ல 20 ரக்காத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக சொல்லி வழிகாட்டி இருக்காங்க. அதை வந்து சஹாபாக்களும் பின்பற்றி இருக்காங்க. அது 20 ரக்காத்து தான் தராவீஹ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது ஹதீஸ்கள் மூலமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால ரமலான்ல 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இனிமே வேணாம். தெளிவா நம்ம தெரியும் 20 ரக்காத்து தான். அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கால பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா 8 ரக்காத் தான் தொழு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லுவாங்க. வணங்குமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. எப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல மக்காலலாம் பார்த்தீங்கன்னா 8 ரக்காத்து தான் தராவீஹ் தொழு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. இவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் எங்க பார்த்தாங்கிறது எனக்கு தெரியல. கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் பார்த்தீங்கன்னா 20 ரக்காத்துகள் தான் தொழுவ நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியல. ஆனா வந்து போன வருடம் அதுக்கு முந்தின வருடம் வரைக்கும் 20 ரக்காத்து தான் கல்ஃப் கண்ட்ரீஸ்லயும் தொழுவ வச்சாங்க. சரி, அப்படியே அவங்க தொழுதாலுமே அரபிக்காரன் சொல்றது நமக்கு ஒன்றும் மார்க்கம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுதான் நமக்கு மார்க்கம். அதனால கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தொழுவுறாங்க, அங்க தொழுவுறாங்க, அரபிக்காரன் தொழுவுறான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆதாரங்களா எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரியான பாயிண்ட்டுகள்லாம் தேவையில்லாத கருத்துக்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து யாரும் நம்பி 8 ரக்காத் தான் தொழுவணும் அப்படின்னு சொல்லி 8 ரக்காத்து முடிஞ்ச உடனே எஞ்சி வெளில ஓட வேணாம். இது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, தராவீஹ் தொழு வந்து என்ன பண்றாங்க, எக்ஸ்பிரஸ் மாதிரி தொழு வைக்கிறாங்க, வேகமா தொழு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னை வரைக்கும் எந்த ஊர்லயும் எக்ஸ்பிரஸ் மாதிரி நீங்க சொல்ற வேகமா எந்த ஒரு ஹாஃபில் தொழுக வச்சு நான் பார்த்தது கிடையாது. ஒரு சில வீடியோக்கள் பார்த்திருப்பாங்க இந்த இன்ஸ்டாகிராம்லாம், அது கடகடன்னு போறாங்க. அதெல்லாம் ஹராம் தான், அது தப்பு தான். அந்த மாதிரி தொழுக வைக்கிறதும் தப்பு தான். அந்த மாதிரி தான் தொழுவுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க அந்த மாதிரிலாம் தொழுவுல. 20 ரக்காத்துங்கிறது வந்து கிட்டத்தட்ட நிறுத்தி எல்லா பள்ளிகள்லயும் 1 மணி நேரம் 40 நிமிஷம் வரைக்கும் நடக்குது. 9 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா ஒரு 10:45 11 மணி வரைக்கும் சில பள்ளிகள் எல்லாம் தராவீஹ் தொழுகை நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வேகம்லாம் கிடையாது, நிறுத்தி நிதானமா தொழுக வைக்கிற வேகம் தான். ஸோ அதனால இந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் தொழுகிறோம் 20 ரக்காத்து அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் நினச்சிக்க வேணாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படின்னா இந்த கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா, ஒரு விஷயம் ஹராம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் நம்ம திருத்த பார்க்கணுமே தவிர அதனால வந்து 20 ரக்காத்தே கூடாது. எப்படின்னா வந்து ஒரு தட்டுல விஷம் வந்துருச்சுன்னா அந்த தட்டையை உடச்சி போட்டுருணும் அப்படிங்கிற, தட்டை கழுவி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம வந்து எக்ஸ்ட்ரா யோசிச்சு நம்ம ஓவர் திங்கிங் பண்ணி நம்ம நஃப்ஸை முன்னாடி நிப்பாட்டி யோசிச்சா இந்த மாதிரிதான பதில்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா ஏது தராவீஹ் தொழு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி 8 ரக்காத்து தான் அப்படின்னு சொல்லி நிற்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணி 20 ரக்காத்து தொழுவுடா அப்படின்னு சொல்லி தொழுவ சொல்லுங்கள். நீங்களும் தொழுவுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திப்போம். அஸ்ஸலாம்.